ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், ரசப்பொடி காலி ஆகிடுச்சி. அதை ரெடி பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, பருப்பு கொஞ்சம், கடலப்பருப்பு கொஞ்சம். நான் இந்த பாட்டில் அளவுக்கு தான் நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். நிறைய வச்சுக்க மாட்டேன். தேவைன்றப்போ அப்பப்போ ரெடி பண்ணிக்குவேன். பாருங்கள், ஒரு 4 கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் தனியா. பாருங்கள், காஞ்ச மிளகா. நம்ம ஏன்னா தாளிக்கும் போதும் காஞ்ச மிளகா போடுவோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். பாருங்கள், மிளகு, ஒரு பெருங்காயம், சீரகம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மிளகு, சீரகம், பெருங்காயம், காஞ்ச மிளகா, கொஞ்சமாக தனியா. நிறையா வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு போடக்கூடாது ரசப்பொடிக்கு. உளுத்தம்பருப்பு போட்டால் அது ஒரு வேறு மாதிரி ஆகிடும், இட்லி பொடி மாதிரி ஆகிடும் அது. அதனால் உளுத்தம்பருப்பு போடக்கூடாது. கடலப்பருப்பும் பருப்பும் தான் போடணும். இருங்க, நான் வணக்கிடுறேன். இப்போது கொஞ்சமாக மிதமான சூட்டில் எண்ணெய் போடாமல் அப்படியே வணக்கணும். இருங்க, அதை ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். அது வணக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்ன விஷயம்னா, நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்போம். இப்போ தான் ஒரு படி மேலே ஏறலான்னு நினச்சி, ஏதோ கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஒரு சான்ஸுன்னு நினச்சி நம்ம வாழ்ந்துட்டுருக்கும்போது தான் நம்மளை எல்லோரும் ஒரு விரோதி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னு தெரியல. எல்லாத்துக்கும் நம்மளால் நல்லவங்களாக நடந்துக்கவும் முடியுமா? எப்படி சொல்லுங்கள்? கடவுளால் கூட எல்லாத்துக்கும் நல்லவங்களாக நடந்துக்க முடியாது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம கெட்டவங்களா தெரியும். அதை நினச்சி வருத்தப்படக்கூடாது. இருந்தாலும் நம்மளோட உறவுகளே நம்மளை அப்படி நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. நம்மளை இவங்க இவ்வளோ தான் புரிஞ்சிக்கிறாங்களா? இவ்வளோதான் இவங்க நம்மளை புரிஞ்சிக்கிட்ட விதமா? இவ்வளோ நாள் இவங்க நம்மளோட இருந்து என்ன பிரயோஜனம்? இவங்க நம்மளை பற்றி இவ்வளோ தான் புரிஞ்சிருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா இது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ரொம்ப காயப்படுத்திடுறாங்க நம்மளை. நம்ம எவ்வளோ தான் அவங்களுக்கு உண்மையாக இருந்தாலும், அவங்க மேலே பாசமாக இருந்தாலும், நம்மளை ஏதாவது ஒரு வகையில் நம்மளை காயப்படுத்திடுறாங்க, நம்மளை சங்கடப்படுத்துகிறாங்க. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நம்ம இருந்தோம்னா அடுத்த கட்டத்துக்கு அடுத்த இதுக்கு நம்ம போக முடியாது இல்லையா? இதுலேயே நம்ம மைண்டு ரொம்ப வெக்ஸ் ஆகிடும். அதனால் அவங்கள பற்றி யோசிக்கிறத விட கடவுளை பற்றி யோசிக்கலாம் இல்லையா? கடவுளுக்கு நம்ம என்ன சேவை செய்கிறோம், கடவுளை நம்ம எவ்வளோ நினைக்கிறோம், இவங்களுக்கெல்லாம் நம்ம நிரூபிக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. கடவுளுக்கு தெரியும் நம்ம யார், நம்மளோட புத்தி என்ன, நம்மளோட எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறது கடவுளுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்க யாருக்கும் தெரியாது. நம்ம அவருக்கு உண்மையாக இருந்து அவர் அவங்களுக்கெல்லாம் புரிய வைப்பார் ஒரு காலகட்டத்தில். ஆனால் அவங்கெல்லாம் புரிஞ்சிக்கும் போது எல்லாத்துக்குமே தான் நான் அதை சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். ஒருத்தர் இருக்கும்போது நம்ம அவங்கள பற்றி புரிஞ்சிக்கிறது இல்லை. அவங்கள அனாவசியமாக நினைக்கிறோம், பேசுகிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் விஜயகாந்த் சரியாக எடுத்துக்கோங்களேன். அந்த மனுஷன் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உலகத்தில் இதுக்கு மேலே பிறக்க முடியுமா சொல்லுங்கள்? அவ்வளோ ஒரு நல்ல மனுஷனை எவ்வளோ காயப்படுத்தினாங்க இந்த மீடியாக்காரங்களாட்டும் எல்லாருமே. அவர் ஒரு காமெடி பீஸாக ஆக்கி அவர் எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்தினாங்க. அதே அவர் இறந்ததுக்கப்புறம், ஐயோ அவர் அப்படி அவ்வளோ நல்லது செஞ்சார், ஐயோ அவர் எப்படி நல்லது செஞ்சுருக்காரு, ஏன் இதெல்லாம் நீங்கள் அவர் இருக்கும்போதே இவ்வளோ நல்லது அவர் செஞ்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதா? அதை எடுத்து நீங்கள் போட்டு அவருக்கு ஒரு நீங்கள் கொடுத்து தான் ஒரு நல்லவருன்னு யாரும் சொல்ல தேவையில்லை. நீங்கள் அவரை அசிங்கப்படுத்துறதுக்கு பதிலாக இதை செஞ்சுருக்கலாம் இல்லையா? வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் அவர் நடந்து வரும்போது வந்துருச்சுன்றதுக்காக அவரை எவ்வளோ அசிங்கப்படுத்துனீங்க, கேவலப்படுத்துனீங்க. ஆனால் கடவுள் பார்த்தீங்களா, எவ்வளோ இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தையும் அந்த மாதிரி ஒரு அன்பையும் யாராலையுமே பார்க்க முடியாது. ஏன் அதை செத்ததுக்கு அப்புறமா காட்டுறீங்க? இருக்கும்போதே காட்டினா அவங்க சந்தோஷப்பட்டுருவாங்களா? அவங்க நல்ல மாதிரியாக இருந்துருவாங்கன்றதுக்காக காட்ட மாட்டேன்றீங்களா? எல்லாத்துக்குமே அது பொதுவாக தான் கேட்குறாங்க. ரொம்ப சங்கடமாக இருக்குது. இதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, என்ன பண்ணுறது? நம்மளோட நேரம் காலம்னு ஒன்று இருக்குது இல்லையா?
அந்தந்த நேரத்துக்கு உண்டான வேலையை அது கண்டிப்பாக செய்ய தானே செய்யும். நான் அப்படி சமாதானப்படுத்திக்குவேன். இந்த டைமுக்கு இது நடக்கணும்னு நடக்குது, அதனால் நம்ம என்ன போய் பண்ண முடியும்? தடுக்க முடியுமா? ஒன்றும் தடுக்க முடியாது. அதனுடைய வேலையை அது செஞ்சு தானே ஆகும். நம்மளுக்கு ஒரே ஒரு சரணாகதி என்னன்னா கடவுள் ஒன்று தான். கடவுள்கிட்ட தான் நம்ம முறையிடணும், கடவுள்கிட்ட தான் நம்ம கேட்கணும், கடவுள்கிட்ட தான் நம்ம சொல்லணும். அவர் நம்மளுக்கு ஒரு தீர்வையும் அவர் கொடுப்பார். இது உண்மையா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். இருங்க, இது வணங்கிடுச்சு, நான் அரைக்கும் போது காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் தனித்தனியாக வறுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, கல் உப்பு. அப்போ தான் கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் வண்டு கிண்டு உழாமல் இருக்கும். அதுக்காக எனக்கு அது கரெக்டாக ஒரு மாதம் அப்படி வரும், அவ்வளோதான். அதனால் நீங்கள் கொஞ்சம் சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் வண்டு எல்லாம் வராமல் இருக்கும். அதுக்கு பாருங்கள், எல்லாம் தனித்தனியாக போட்டு அரைச்சிட்றேன். எல்லாத்தையும் ஒட்டுக்காவே போட்டுறேன். பார்த்தீங்களா, ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் பேசியிருக்கிறதுல ஏதாவது உங்களுக்கு வருத்தமாகவோ சங்கடமாகவோ இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லுங்கள். நான் நடக்கிறது தானே சொல்கிறேன். எல்லார் வாழ்க்கையிலுமே இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து தானே இருக்குது, நடந்துட்டு தான் இருக்குது. நடந்து தான் இருக்குதுன்றதை விட நடந்துக்கிட்டு தானே இருக்குது. எத்தனை பேருக்கு நம்ம உண்மையாக நடந்துக்க முடியும்னு சொல்லுங்கள். ஆனால் அவங்க அதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. சரி, என்னமோ அவங்களுக்கெல்லாம் புரிய வைக்க வேண்டிய வேலை கடவுளோடையது. அதனால் அவர் மேலே நான் பாரத்தை போட்டுட்டு என் வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். ஓகே, பாய்.